அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் புதிய எஸ்பி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 33 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் புதிய எஸ்பி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 33 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக விவேகானந்தா சுக்லா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத்தை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் புதிய எஸ்பியாக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக விவேகானந்தா சுக்லா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 33 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சிவகங்கை எஸ்பியாக சிவபிரசாத் IPS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கொளத்தூர் துணை ஆணையராக இருந்து தற்காலிக விடுவிப்பில் இருந்த பாண்டியராஜன் TSP பட்டாலியன் எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கோயம்பேடு துணை இணையாக இருந்த பதிவீர பாண்டியன் பொறுப்புகளுக்கு வழங்கப்படவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மொத்தம் 33 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக விவேகானந்தா சுக்லா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் புதிய எஸ்பியாக இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக விவேகானந்தா சுக்லா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஜோஷ் தங்கையா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக S விமலா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 33 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக விவேகானந்தா சுக்லா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஜோஸ் தங்கையா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக S விமலா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 33 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக S விமலா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக விஸ்வேஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மயில்வாகனன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக விஸ்வேஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 33 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மயில்வாகனன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஸ்வேஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கொளத்தூர் DCயாக இருந்த பாண்டியராஜன் பழனியன் பட்டாலியன் எஸ்பியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 33 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஷியாமலா தேவி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மயில்வாகன நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்திற்கு காவல் கண்காணிப்பாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 33 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் புதிய எஸ்பி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஷியாமலா தேவி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்.
காஞ்சிபுரம் சரக ஐஜி மாற்றப்பட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக எஸ் விமலா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து 33 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். 33 IPS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? யார் யாரெல்லாம் எந்தெந்த துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? வணக்கம். தற்போது வெளியிடக்கூடிய 33 IPS அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் மிகவும் ஒரு கவனத்துக்கு உள்ளான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. பல எஸ்பிக்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிக்கள் இந்த பணியிட மாறுதல் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கிறாங்க. முக்கியமாக கோயம்பேடு துணை ஆணையர் அங்கிருந்து அவர் விஆருக்கு மாற்றப்பட்டு சுஜித்குமார் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். முக்கியமான பதவியில சென்னையில ஜேசி ஜாயிண்ட் கமிஷனர் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ல இருந்த தர்மராஜன் அவர் அங்கிருந்து வெள்ளூருக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். வெள்ளூர் டிஐஜியாக தற்போது அவருக்கு புதிய இடமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய இடத்துல அவர் அவருடைய பணியை மேற்கொள்வார். சென்னையில ஜாயிண்ட் கமிஷனர் விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.